ஹலோ மக்களே. ஸோ ஃபைனலாக விண்டர்லாம் முடிஞ்சு நல்லா கெட்டிங் பேக் டு நார்மல். ஸோ எங்களுடைய பேக்யார்ட் போச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகா. ஸோ இங்கே உட்காந்து இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக டீயே குடிக்கிறேன். ஃபைனலாக எங்கள் வீட்டுக்காரர் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக இங்கேருந்து இதுக்குள்ளே போனால் இந்த கேட்டுக்குள்ளே போனால் தான் கார் இந்த கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா தான் கார் பார்க்கிங்கு. இதுக்குள்ளே போனால் கார் பார்க்கிங். இங்கே உள்ளே ஆக்சுவலாக பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு அந்த கேட்டுக்குள்ளே போனால் என்னுடைய அந்த கேட்டுக்குள்ளே போனால் அந்த கிளாஸ் டோருக்குள்ளே போனால் என் வீட்டுக்கு போகலாம். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற ஏரியா அப்படியே என்னை செமையாக அட்ராக்ட் பண்ணிடுச்சா, இந்த பக்கம் இங்கே உட்காந்துட்டேன். நல்லா அப்படியே பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் அன்வான்டான நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமான வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் போடுறேன். நிறைய சோஷியல் இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் போடுறேன். எனக்கு ஏன் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி என் மனசுக்கு தோணுதான் போடுறேங்க. என்னாலாம் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு என்னுடைய ரியலிஸ்டிக்கான லைஃப், ரியலிஸ்டிக்கான தாட், ரியலிஸ்டிக்கான ஐடியாஸ், ஸ்ட்ராங் போல்ட் ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டவங்க மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் போதும், இல்லைன்னா வேணாம். சத்தியமாக சொல்கிறேன், வேணாம். ரொம்ப மாதிரி ஜென்டலாக பேசுகிறது, ரொம்ப அழகாக இருக்கிறதும், எப்பயுமே மேக்கப் போட்டுகிட்டே வீடியோஸ் எடுக்கிறவங்க, இல்லைன்னா வீட்டில் ஒரு சாமான் 20 சாமான் வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன். ஒரு அம்மா ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் அடுக்கி வச்சு அப்படியே காமிக்குது. இந்த மாதிரி நான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி போட்டு காமிக்குது. அவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அந்த குழந்தை என்ன நிலைமைக்கு ஆகும்? ஏணி போட்டு ஏறி அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கு அப்படி கமெண்ட், அதுக்கு ஐயோ நீங்கள் ஆஹா வச்சுருக்கீங்க, நீங்கள் ஓஹா வச்சுருக்கீங்கன்ற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்க மற்ற ஃபுட் எப்போ சாப்பிடுவாங்க? சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த மாதிரிலாம் எத்தனை ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம எதுவுமே பண்ணலையேன்ற மாதிரி நிறைய பேருக்கும் அந்த தாட் நான் அவங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணப்போ, நம்ம உலகத்துக்கு நம்ம என்ன வேணுமோ, என்ன இப்போ தேவையோ, என்ன காமிக்கணுமோ அதை மட்டும் தான் காமிக்கணும். இந்த ஒரு மாயையை காமிக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாயையில் நிறைய பேர் சிக்கிறீங்க. அந்த மாயையில் போய் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ், லைக்ஸ்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் யார் நிஜத்தை காமிக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு மேக்கப் இல்லாத அந்த மூஞ்சியை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மரியாதை மதிப்பு இல்லை. ஏதோ அந்த 5 லைக்குக்கோ 10 லைக்குக்கோ பரவாயில்ல, ஐ எம் ஸ்டில் டூயிங் இட், ஐ எம் தேர், ஐ வில் பி தேர்.